தந்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? இந்த பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத அந்த ஸ்லாக்கியமும் பாக்கியமும் கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பலவீனமான உள்ள ஜனங்கள் அநேகர் ஆண்டவரே ஆண்டவரை தேடும்படியாய் நிறைய பிரயாசப்படுகிறார்கள். அவர்களால் வர முடியவில்லை. ஒருவேளை படுக்கையில் இருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எங்களை சுகமாய் நல்ல பலத்தோடு கூட கர்த்தர் எங்களை கொண்டு வந்தீரே. இன்றைக்கு எத்தனையோ ஒரு துக்ககரமான சம்பவங்கள் உலகத்தில் அநேக இடங்களில் நடந்திருக்கும். ஆனால் கர்த்தர் எங்களை அவிதமான சூழ்நிலை இல்லாதபடிக்கு கர்த்தர் எங்களை நடத்தினீரே. கர்த்தர் எங்களை பாதுகாத்தீரே. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தாவே எங்களை கண்ணின் மணியைப் போல கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களை நடத்தின கிருபைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கிருபையை தந்து, தயவை தந்து, பாதுகாப்பை தந்து கர்த்தர் எங்களை நடத்துகிறீரே, உமக்கு நன்றி. எங்கள் இருதயங்களெல்லாம் நன்றியினால நிறைந்திருக்கும்படியாய் தேவன் செய்திருக்கிற ஆண்டவரே அற்புதத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களையும் கொண்டு கர்த்தர் அநேகருக்கு ஆண்டவரே சாட்சியாய் எங்களை முன் உதாரணமாய் கர்த்தர் நிறுத்தினவர்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை எங்களை கொண்டு கர்த்தர் செய்யவிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. கிருபையின் தேவனே உமக்கு நன்றி. கிருபையின் ராஜாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உள்ள ஆகுகிறதற்காய் நாங்கள் நன்றி. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் தந்த இந்த பாக்கியமுள்ள நாளுக்காய் ஆண்டவரே, கிருபை நிறைந்த அந்த நாளுக்காய் ஆண்டவரே, உம்முடைய அன்பு நிறைந்த அந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஒரு விஷயா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. தேவரே, உமக்கு முன்பாக பரிசுத்தமுள்ள ஜனமாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களை அனுதினமும் இந்த பரிசுத்தத்தின் பாதையில ஆவியானவரை கொண்டு நடத்துகிறதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நமக்கு முன்பாய் நாங்கள் ஆண்டவரே வைராக்கியமுள்ள ஜனங்களாய் நிற்க தேவரீர் எங்களை ஆண்டவரே தெரிந்தெடுத்தே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு சிங்க ஆசனம் அமைத்து உம்மை நாங்கள் தொழுது கொள்ள உயர்த்த கர்த்தர் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தேவரீர், இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி, தந்த கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவரீர், நடத்தின எல்லா விதத்திற்கு நன்றி. தேவரீர், ஒத்தாசைகளுக்கு நன்றி, இரக்கங்களுக்கு நன்றி ஆண்டவரே, பாதுகாப்புக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்குமா நாங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். மிகவும் எங்கள் வாழ்க்கையில உயர்ந்தவரா இருக்கிறபடியினால, எங்கள் வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறபடியினால நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவரா இருக்கிறபடியினால எங்கள் உள்ளங்களெல்லாம் நன்றி சொல்லும்படியாய் நிறைந்திருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் உள்ளம் முழுவதும் ஆண்டவரே நன்றியினால நிறைந்திருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. தேவரீர் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே. நல்ல பலன் தந்தீர் நன்றி, சுகத்தோடு வைத்திருக்கிறீர் நன்றி ஆண்டவரே. எங்கள் வேலைகள் செய்ய பலன் தந்திருக்கிறீர் நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களோடு கூட நாங்கள் இருக்கும்படியாய் கர்த்தர் செய்த எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பாக்கியமுள்ள ஜனங்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறீர் நன்றி. வேறு பிரித்திருக்கிறதற்காய் நன்றி. எங்களை வித்தியாசப்படுத்திருக்கிறீரே நன்றி. அநேகருக்கு உதாரணமாக வைத்திருக்கிறீரே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நல்ல கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் செய்த எல்லாவற்றுக்கும், வைத்திருக்கிற திட்டங்களுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி, உடைய தாசருக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்காய் நீர் அவரோடு கூட உறவாடி மறைத்து வெளிப்படுகிற எல்லா வார்த்தைக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தகப்பன் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் சுகபத்திரமாய் வரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நிறைவாய் கர்த்தர் இன்றைக்கு எங்களை நடத்துவீராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக எழுந்து நின்று இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையினில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட
விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இந்த நாளிலே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா. எங்கள் மத்தியில உலாவி எங்களோடு வாசம் பண்ணும்படியாய் இந்த நாளில் அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே பிரசன்னத்தினால நிறைந்திருக்கும்படியாய், தேவ கிருபை எங்கள் மீது தங்கி இருக்கும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம் சுவாமி. அவ்வளவு கர்த்தர் செய்திருக்கிறீர், அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் நாங்கள் எங்கள் ஆயுசு நாட்கள் முழுவதும் செலவழித்தாலும் போதாது ஆண்டவரே. அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறீர் அப்பா. இதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவ கிருபை இரக்கம் தங்கி இருக்கும்படியாய் மன்றாடுகிறோம். பெரிய காரியம் கர்த்தர் செய்வீராக. பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அதிகாலை நேரத்தில் தேவனை ஸ்தோத்தரித்து நம்ம பாட போகிறோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் பாடுவோமா? அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே.
எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா, ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை உங்களுக்கு தான். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே, அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே, அதிசய தெய்வமே. நல்ல உற்சாகமாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே, எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, எப்பொழுதும் ஆமென், எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, ஆமென் சொல்லுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி
உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 ஹல்லேலூயா. என்னாலும் வெற்றி தருகிறவர். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து நம்மை வெற்றி சேர்க்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் சமாதானத்தை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், என்னாலும் நம்மோடு இருந்து உதவி செய்கிற எபினேசராய் இருந்து உதவி செய்கிறவர், பரிசுத்தராய் இருந்து பரலோக ராஜாவே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். ஆமென். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்து நம்மை நடத்துகிறவர், எங்களோடு இருக்கிற எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை நீர் கொடுத்து எங்களை உயர்த்துகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். திரும்ப ஒரு 3 சரணத்தை பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். எபினேசரே எபினேசர், இதுவரை உதவி செய்த கர்த்தர் வரும் நாட்களில் நம்ம உயர்த்தி நடத்தவர் வல்லவராக இருப்பார். ஹல்லேலூயா. பாடுவோமா? எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்
எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவர், சமாதானம் தருகிறவர், இதுவரை உதவி செய்து நடத்தின கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம ஒருபோதும் மறவாது இருக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் அது 1 அந்த 6 வசனங்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது, கர்த்தாவே உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாயிருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது, கர்த்தரை துதியுங்கள், ஒரு நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது பிரஸ்தாபம் பண்ணுங்கள், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், பூமி எங்கும் அறியப்படுகிறது என்பீர்கள். சியோனில் வாசமா இருக்கிறவர்களே, நீ சத்தமிட்டு கம்பீரே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் ரட்சிப்பின் மகிழ்ச்சியிலிருந்து நம்ம தண்ணீரை மொண்டு கொள்ள முடிய தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு. ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன சொல்லுவோமோ, அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு நாம ஜனங்களை பார்த்து சொல்லுவோம். அக்காலத்திலே நாம சொல்லுவோம். திரும்ப அந்த வசனத்தை போடுங்க தம்பி, 4வது வசனம் திரும்ப. அக்காலத்திலே நம்ம சொல்லுவது, அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்து பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தை பெற்ற நாம அவருடைய நாமத்தை அவருடைய பிரஸ்தாபம் பண்ணும்படி, அவருடைய மகத்துவத்தை சொல்லும்படியாய், அவருடைய அன்பை எல்லாருக்கும் சொல்லும்படியாய் இந்த வசனங்கள் முழுவதும் நீங்க வீட்டில் போய் நீங்க நல்லா வாசித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதனோட மகத்துவத்தை சாரம்சத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். தேவன் நம்மோடு கூட பேசுவார். அப்போ இதுவரைக்கும் வாழ்க்கையில் அந்த தத்தளிப்பு, அந்த பாத்திரம் நேரத்தில் இருக்குமே என்றால், ஒரு பதற்றம், என்ன செய்வோம் என்ற சூழ்நிலை இருப்போம் என்றால், கர்த்தர் இந்த வார்த்தையை நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது முற்றிலுமாய் ஒரு விடுதலை ஆக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் நம்மளை தேற்றும்படியா நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அந்த ரட்சிப்பின் ஊற்றுகளின் தண்ணீரை மொண்டு கொள்ளும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அக்காலத்தில் நம்ம சொல்லுவது, நான் சொல்லுவது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்து பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற அளவில்லாத நன்மைகள், கிருபைகள்,
அதை குறித்து நமக்குள்ளே அதை வைத்திராமல் நமக்கு மாத்திரம் அது சொந்தம் என்று எண்ணாமல் அநேகருக்கு அதை சொல்லும்படியாய் இந்த கடைசி காலங்களிலே அநேகரை ஆயத்தம் பண்ணும்படியாய் அநேகரை கர்த்தருக்குள்ளாய் நடத்தும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அது கடமை. ஆகவே கர்த்தாவே, நாங்கள் இந்த பெற்ற இன்பத்தை எல்லா ஜனங்களும் இன்னும் அநேகர் அது பெற்றுக்கொள்ளல, அநேகர் அறிந்து கொள்ளல, அநேகர் இன்னும் பாவத்தில் இருக்கிறாங்க. அவர் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி, அவர் எல்லாரும் இடத்துல திரும்பும்படியாய் நாங்கள் உடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தி உயர்த்தி, அப்பா எல்லா ஜனங்களும் நோக்கி கரங்களை உயர்த்தி இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் எல்லாருடைய நாவுகள் அறிக்கை பண்ணும்படியா, முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாய் அந்த நாளுக்காய் நாங்கள் எங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் அன்பை அறிந்து புரிந்து கொள்ள எங்களை கர்த்தர் எங்களை கொண்டு செய்யவிருக்கிற அந்த காரியங்களுக்காய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் என்ன செய்யணும், எங்களால் முடிந்த அந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு பலன் தாருன்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்கலாம். ஹல்லேலூயா பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, இந்த ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுக. சங்கீதக்காரன் சொல்றார், மான்கள் எப்படி அந்த நீரோடைய தாகத்துல வாஞ்சிக்குமோ அது போல என் ஆத்துமா உண்மையே நோக்கி வாஞ்சிக்குது ஆண்டவரே. ஏனென்றால் ஏன் சொன்னா, அவர் நம்முடைய தஞ்சம், அடைக்கலம், கோட்டையும் எல்லாவற்றுமா தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா பாடுவோம். தெரிந்த ஒரு பழைய பாடல். ஆமென். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். யோர்தான் தேசத்திலும் ஹெர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் ஹெர்மோன் மலைகளிலோ, சிறு மலைகளிலிருந்தோ உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறு மலைகளிலிருந்தோ உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீ. கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர். எதிரிகள் நான் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ. எதிரிகள் நான் ஒடுங்கி அடியேன்
துக்கத்தால் திரிவதேனோ. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயில் இருக்கிறது. இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயில் இருக்கிறது. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ கண்மலையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தீர்? நம்முடைய இருதயம் கேட்குது இல்லையா, ஆண்டவரே நான் மறந்துட்டீங்களே. அநேக சூழ்நிலைகளால நான் நெடுக்கப்படுகிறேன், நான் ஒடுக்கப்படுகிறேன், ஒடுங்கி போகிறேன். மனுஷர் பேசுகிற வார்த்தையை கேட்டு என் இருதயம் உடைஞ்சு போகுது. சில நேரத்தில் அப்படியே ஒடுங்கி கடந்து வீட்டில் அப்படியே கடந்து விழுந்துடுறோம். அப்படியே அந்த துக்கம் நம்முடைய இருதயத்தை அப்படியே சூழும் போது அதை சொல்லி அந்த வார்த்தையில சொல்ல முடியாது அந்த கஷ்டங்களை. அப்போ இருதயம் உடைஞ்சி போகும்போது நம்ம அப்படியே அந்த துக்கத்தால் அப்படியே நம்ம அப்படியே தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். துக்கத்தால் திருவேதம் நான் தாவீது கேட்குறாரு, அந்த எதிகரால நான் ஒடுங்கி அடியும் பொழுது துக்கத்தால் நான் ஏன் திரியணும்? கண்மலையான தேவன் நீ என்னை மறந்ததுனால இப்படி ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறான்னு கேட்கிறார். நம்முடைய இருதயம் கேட்கும், கர்த்தர் என்னை மறந்தீரே, என்னை நினையாமற் போனீரே ஆண்டவரே. அப்போ இவர்கள் பேசுகிற வார்த்தை என் இருதயத்தை உடைச்சி சுக்கு நூறாக்கப்படுகிறது. இவர்கள் பேசுவார்களா என்று எதிர்பார்த்தவர்கள் நம்ம பேசும் பொழுது அந்த துக்கம் நம்மால தாங்க முடியாது. அதைத்தான் தாவீது சொல்றாரு, கண்மலையான தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால ஒடுங்கி நான் அப்படியே ஒடுங்கி போகிறேன், துக்கத்தால நான் தெரியணுமா? கண்மலையான கர்த்தர் என் கூட இருக்கும் பொழுது இம்மாதிரியான கஷ்டங்கள் எனக்கு வரணுமான்னு சொல்லி இப்போ தாவீது அப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தார், நெருக்கப்படுகிற காலத்தில். அப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல அவருக்கு வார்த்தையினால. அதுதான் கண்மலையான் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர். அப்போ அந்த எதிரிகள் அவரை ஒடுக்கும் பொழுது அந்த துக்கம் அவர் இதயத்தை சூழும் போது கர்த்தரை நோக்கி பாடுகிற இந்த பாடல், திரும்ப இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. யோர்தான் தேசத்திலும் ஹெர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளில் இருந்தும் தினமும் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தாவே நான் உம்மை தொழுது கொள்வேன், உம்மை உயர்த்துவேன். ஆண்டவரே அப்பேற்பட்ட கர்த்தர் என் வாழ்க்கையில் நீர் இணைந்திருக்கிறீர் சுவாமி. ஒருவேளை ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்க வராமல் இருந்திருந்தனா என் சூழ்நிலை என்னவா இருந்திருக்கும்? நான் எப்பேற்பட்ட சூழ்நிலை தள்ளப்பட்டிருப்பேன். அதெல்லாம் ஒரு நிமிஷம் ஒரு கற்பனையில் அப்படி கண்ணு மூடி நினைச்சு பார்த்தோம்னா ரொம்ப பயங்கரமா, மரணத்தை விட கொடியது. கர்த்தரிடத்துல நம்ம இல்லைனா, அவர் நம்ம வாழ்க்கையில வரவில்லைனா, ரட்சிப்படையலைனா, நம்ம பரிசுத்தமாக்கப்படலைனா எப்பேற்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்திருப்போம். ஒரு நிமிஷம் அந்த கண்ணு மூடி நம்ம அது நினைக்கும் பொழுது ஐயோ அது மரணத்தை விட கொடியது அது. ஆண்டவரே என்னை தெரிந்தெடுத்து எப்பேற்பட்ட பாத்திரத்தை என் கடத்துல நீ கொடுத்திருக்கீங்க, ரட்சிப்பின் ஆண்டவரே அந்த பாத்திரின் கடத்தை நீ கொடுத்து அதை எடுத்து என் வாழ்நாளெல்லாம் நான் தொழுது கொள்வேன், வாழ்நாளெல்லாம் என்னை ஆராதிப்பேன் சுவாமி. அவ்வளவு நன்மை கர்த்தர் செய்திருக்கேன் வாழ்க்கையில். ஆண்டவரே மற்றவர்களுக்கு கரம் நீட்டி என்னை பேசக்கூடாதபடி கர்த்தர் என்னை நிறுத்திருக்கிறேன் ஆண்டவரே. இல்லைன்னா வருகிற போகிற எல்லாம் விரல் நீட்டி நம்ம பேசுவாங்க, ரொம்ப ஏளனமாய் ஜனங்க பேசுவாங்க. கர்த்தர் நம்ம இடத்துல இல்லைன்னா, நம்ம தெரிந்து கொள்ளலைன்னா. இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு அந்த சூழ்நிலை ஏற்படுது. நம்ம கண்ணார நம்ம பார்க்கிறேன். ஒரு மனுஷரை இன்னொரு மனுஷன் எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ, எவ்வளவு தரம் தாழ்ந்து பேச முடியும், அப்படிலாம் பேசுறாங்க. அவங்களால பதில் சொல்ல முடியல. ஏன்னு சொன்னா அவர் சூழ்நிலை அந்த மாதிரி, அவருடைய இயலாமை அந்த மாதிரி. கர்த்தர் நம்மை அம்மாதிரியான சூழ்நிலை தள்ளல. ஒருத்தர் ஏழமாய் நம்மளை பேச முடியாய் அற்பமாய் என்னும்படியா தேவன் நம்ம விடல. ஹல்லேலூயா.
அழகாய் நிறுத்தியிருக்கிறார். நம்மை பார்த்து இன்றளவும் ஆச்சரியப்படுகிறார். ஒருவேளை நம்முடைய எதிர்க்கு நம்ம பற்றி சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் மறைவாய் அவர்கள் பேசுகிற வார்த்தை, இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் சொல்லி. அல்லேலூயா. அவர்கள் எப்படி வாழ்கிற அந்த உலகத்தை இவ்வளோ சூழ்நிலை. என்னோட பணியாற்றுக்கு ஒரு ஸ்தலத்தை கூட என் வேலை ஸ்தலத்தை என்னோட நண்பர் சொல்லுவார், உன்னோட நான் ஜாஸ்தி சம்பளம் வாங்குறேன் ஜேக்கப், ஆனால் எப்படி உன்னால் ஃபேமிலி ரன் பண்ண முடியுது? என்னால் முடியல அப்படிங்கிறார். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அந்த அவரோட பழகிற நாட்கள்ல இருந்து அவர் சொல்கிற வார்த்தை, நான் கரங்களை மேலே உயர்த்தி தான் கம்மி, கர்த்தர் என்னை நடத்துகிறார், வேறு யாரும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் என்னை நடத்துகிறார். அவர் இந்த மனுஷன் தான் ரொம்ப நெருங்கி நண்பர். ஆனால் சொல்லுவார், நான் உன்னோட ஜாஸ்தி சம்பளம், வேலை முடிஞ்சதுக்கு பின்பு இன்னொரு இடத்துல போய் கூட வேலை செய்வார் அவர். அப்படியும் அவரால் சம்பாதிச்சும் அவரால் ரன் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் நீ எப்படி ரன் பண்ணுற எனக்கு தெரியலன்னு சொல்லுவார். ஏன்னா எல்லாமே கர்த்தர், அவர் என்ன அனுமதிக்கிற என்ன கொடுக்குற அதுதான் என் வாழ்க்கையில். அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்கிற வார்த்தை ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு. தேசத்திற்கு எப்படி இராணுவ வீரர்கள் அர்ப்பணிக்கப்பட்டு அவர்கள் இருக்கிறார்களோ தேசத்தை பாதுகாக்க முடியாது, அதே போல நம்மையும் தேவன் உருவாக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேசத்திற்காய் ஜனங்களுக்காய் எழுப்புதலுக்காய் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் தேவனை தெரிந்து கொள்ளும்படியாய் நாம அர்ப்பணிக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. அநேகருக்காய் செபிக்கும்படியாய் அந்த ஒரு பாரம் இருதயத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற. ஏறக்குறை நம்மளும் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இராணுவ வீரர்கள் போல இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. திரும்ப அந்த பாடலை நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கன்மலையான் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? கன்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? கன்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ? எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ? தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. யோர்தான் தேசத்திலோ எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலோ எர்மோன் மலைகளிலோ, சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர் என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அப்பா மகிமைப்படுத்தலாம். அவர் நம்முடைய தஞ்சமாய், அடைக்கலமாய், கோட்டையுமாய் இருந்து நம்மை வழி நடத்துகிறது. ஆமென். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை நம்ம நெருக்கினாலும் தேவன் நம்மோடு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் அவர் எல்லாமுமா இருந்து நம்ம நடத்துகிற கர்த்தர். ஆமென். ஒரு நாள் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல.
ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். நம்முடைய இருதயம் சொல்லும், கைவிடப்பட்டோமோ, தள்ளப்பட்டோமோ, ஒதுக்கப்பட்டோமோ. ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். நம்மை அதிகமாய் நம்ம நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அடிக்கடி நான் சொல்ல, நம்ம வெறும் பாக்கியம் பெற்ற ஜனங்கள், நம்ம சாதாரணவர்கள் அல்ல, பெரிய பாக்கியம் பெற்ற ஜனங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம யாரும் எழுந்து நின்று திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசுத்தம் போல நடத்திடும்பா, என்னிடத்துல காணப்படுகிற குறைகள் எல்லாம் இன்றைக்கு எடுத்து போடுங்க. உடைய திருக்கரம் என்னை தூக்கி நிறுத்திட்ட அந்த நாளில எதையெல்லாம் நான் ஆண்டவரே விட வேண்டுமோ, எதையெல்லாம் நான் பின்தங்கி இருக்கிறேனோ, கர்த்தருக்கு எது பிரியமில்லாத காரியமோ, அதை நான் என் உள்ளத்துல அதிகமா நான் வாஞ்சிக்கிறேனோ, அதையே நான் ஆண்டவரே ஒரு விக்கிரகமான இருதயத்துல வைத்திருக்கிறேனோ, ஒரு நபரை குறித்து, ஒரு பொருளை குறித்து, தேவரே இதையெல்லாம் இன்றைக்கு நான் விட்டுவிட கர்த்தர் கிருபை செய்யுங்க. நான் ரட்சிப்பின் ஊற்றுகளின் தண்ணீரை மொண்டு கொள்ளும்படிய கர்த்தர் எங்களுக்கு நீ வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஜெய கம்பீரத்தோடு வாழும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தேவ கிருபை எங்களை தாங்குகிறதற்காய், தேவ பிரசன்னம் எங்களை நடத்துகிறதற்காய் அப்பா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. குயவனே எங்களை வணைந்து கொள்ளுங்க அப்பா, எங்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்காக நாங்கள் நிற்கிறோம் சுவாமி. எங்களை ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் சொல்கிறோம். இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவரே, நாடி வந்திருக்க உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மையும் குறைவுபடாதே. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கூட அதிசயங்களை செய்வாராக.